இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் தங்கமே. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க, ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் நீ வருத்தப்படுகிறாய்? நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று. நம்பிக்கையோடு செயல்படு என்று சொல்லிவிட்டேன். ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கின்றது. தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியைப் போல காட்டிக்கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கின்றாய்?